ஹை கைஸ், இன்றைக்கி வந்து அக்யூட் இன்ஃப்ளமேஷன் பற்றி பார்ப்போம். அக்யூட் இன்ஃப்ளமேஷன் முன்னாடி ஃபர்ஸ்ட் இன்ஃப்ளமேஷன் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். இன்ஃப்ளமேஷன் என்னென்னா, இட் இஸ் அ டைப் ஆஃப் ரெஸ்பான்ஸ் ஆஃப் அ வாஸ்குலரைஸ்டு டிஷ்யூ that delivers leukocytes and the molecules of host defense from the circulation to the site of infection or any other cell damage in order to eliminate the ஓகேவா. இப்போது சர்க்குலேஷனில் எனக்கு WBC லேமினார் ஃப்ளோவில் போயிட்டுருக்கும். ஸோ அந்த WBC வந்து எனக்கு ஏதாவது ஒரு டிஷ்யூ டேமேஜோ பாக்டீரியாவோ இருக்குன்னா அந்த ஏரியாவில் வந்து அதை வந்து அட்டாக் பண்ணி அந்த ரிமூவ் பண்ணுற ப்ராசஸ் பேர் தான் வந்து இன்ஃப்ளமேஷன். காசஸ் ஆஃப் இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா, எனி டைப் ஆஃப் இன்ஃபெக்ஷன், இல்லைனா டிஷ்யூ நெக்ரோசிஸ் இருந்துச்சுன்னா, இல்லை ஏதாவது ஃபாரின் பாடி, இப்போ முள்ளு குத்துறது அது எல்லாமே ஃபாரின் பாடியில் தான் வரும். அந்த முள்ளில் உனக்கு கண்டைன்ஸ் மைக்ரோப்ஸ் அப்படின்னா அது வந்து இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணும். அதுவும் இன்ஃப்ளமேஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். அதுக்கப்புறம் சில எண்டோசீனியஸ் சப்ஸ்டன்ஸ் வந்து நார்மலாக பேஸ்மெண்ட் மெம்பரேனில் ஆப்செண்ட்டாக இருக்கும். டியூ டு எனி அதர் காசஸ் அது வந்து பேஸ்மெண்ட் மெம்பரேனில் டெபாசிட் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா உனக்கு இன்ஃப்ளமேஷன் நடக்கும். எக்ஸாம்பிளுக்கு யூரைட் கிறிஸ்டல்ஸ் வந்து கவுட்டில், அதுக்கப்புறம் கொலஸ்ட்ரால் வந்து ஆத்ரோஸ்க்ளீரோசிஸ், லிப்பிட்ஸ் வந்து மெட்டபாலிக் சிண்ட்ரோமில் உனக்கு வந்து டெபாசிட் ஆகும். இப்போ அக்யூட் இன்ஃப்ளமேஷன் பற்றி பார்ப்போம். அக்யூட் இன்ஃப்ளமேஷன்னா எது மெயின்லி காஸ் பண்ணுன்னா நியூட்ரோஃபில்ஸ் வந்து இப்போ எனக்கு இந்த வெசல்லேருந்து எஸ்கேப் ஆகி அந்த சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷனுக்கு வந்துட்டு அந்த ஏரியாவில் இருக்க இன்ஃபெக்ஷனை வந்து ரிமூவ் பண்ணும். இதுதான் வந்து அக்யூட் இன்ஃப்ளமேஷனில் நியூட்ரோஃபில் பண்ண போகிறது. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு தான் நம்மளுக்கு வந்து 2 ஃபேஸ் இருக்குது. ஒன்று வந்து வாஸ்குலர் ஃபேஸ், இன்னொன்று வந்து செல்லுலார் ஃபேஸ். ஃபஸ்ட்டு வாஸ்குலர் ஃபேஸில் உனக்கு வந்து எண்டோத்தீலியம் சேஞ்சஸ் நடக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த லேமினார் ஃப்ளோ இருக்கப்போ எனக்கு WBCலாம் நடுவுலேயே மூவ் ஆகும். ஸோ அதை நான் இன்ஃபெக்ஷன் சைட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும்னா ஃபஸ்ட்டு மார்ஜின் ஆஃப் த வெசல்ஸ்க்கு கொண்டு வரணும். அது எப்படி நடக்குதுன்னா ஹிஸ்டமைன் மூலியமாக. ஹிஸ்டமைன் என்ன பண்ணுன்னா பிளட் வெசலை டைலேட் பண்ணும். இப்படி டைலேட் பண்ணுறதுனால எனக்கு நடுவில் போகிற செல்ஸ் எல்லாமே சைடில் வந்துடும். ஸோ மார்ஜினேஷன் ப்ராசஸ் நடந்துடும். வேசோ டைலேஷன் அப்போ எனக்கு பெர்மியபிலிட்டி வந்து அதிகமாகும். பெர்மியபிலிட்டி அதிகமாகிறதுனால பிளாஸ்மா ப்ரோட்டீன் செல்ஸ் எல்லாமே வந்து பிளட் வெசலை விட்டு வெளியே வரும். ஓகேவா. இந்த உனக்கு ப்ரோட்டீன்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ப்ராசஸ் பேர் வந்து எக்ஸுடேட் வந்து உனக்கு இன்ஃப்ளமேஷனில் நடக்கும். இதே டிரான்சுடேட் அப்படின்னா என்னென்னா, ப்ரோட்டீன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஓகேவா. ப்ரோட்டீன்ஸ் வந்து கம்மியாக தான் வந்து வெளியே வரும். அந்த ப்ராசஸ் பேர் வந்து டிரான்சுடேட். எடிமா அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு எக்ஸுடேட்டாகவும் இருக்கலாம், டிரான்சுடேட்டாகவும் இருக்கலாம். ஆனால் எனக்கு இன்ஃப்ளமேஷனில் எக்ஸுடேட் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா. ப்ரோட்டீன்ஸ் தான் வந்து அந்த இடத்துல நிறைய போகும். நெக்ஸ்ட்டு சேஞ்ச் அப்படின்னு என்னென்னு பார்த்தோன்னா எண்டோத்தீலியல் கேப் ஃபார்மேஷன். இதுவும் எதனால் நடக்குதுன்னா ஹிஸ்டமைன் மூலிமா. எப்படி எண்டோத்தீலியமில் கேப் ஃபார்ம் ஆகுதுன்னா, இப்போ இதுதான் வந்து எனக்கு நார்மல் எண்டோத்தீலியம் ரிட்ராக்ஷன் போகும் டியூ டு ஹிஸ்டமைன் ரிலீஸ். ஓகேவா. இப்படி ரிட்ராக்ஷன் போகிறதுனால எனக்கு எண்டோத்தீலியமில் வந்து இப்படி கேப் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா அது வந்து இப்படி ரிட்ராக்ட் ஆகி எனக்கு வந்து ஒட்டிகிட்டு இருக்க எண்டோத்தீலியம் வந்து இப்படி ரிட்ராக்ட் ஆகி எனக்கு ஒரு கேப் ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட்டு எப்பப்போலாம் எண்டோத்தீலியல் இன்ஜுரி நடக்கலாம்னா, ஒன்று ரிவர்சபிள் இன்ஜுரி, இல்லைனா இரிவர்சபிள் இன்ஜுரியாக இருக்கலாம், இல்லை இன்டைரக்டர்லி ரிவர்சபிள் இன்ஜுரி எனக்கு 2 ஹவர்ஸ்க்குள்ளே சரியாயிடும். எக்ஸாம்பிளுக்கு மஸ்கிட்டோ பைட். நெக்ஸ்ட்டு இரிவர்சபிள் இன்ஜுரினா ஏதாவது தேர்மல் பர்ன்ஸ், இல்லை சிவியர் லியூக்கோசைட் மீடியேட்டட் ஆக்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இன்டைரக்ட் ரிவர்சபிள் டேமேஜ் அப்படின்னா டிலேட் ரெஸ்பான்ஸ் இருக்கும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு யூவி ரேடியேஷன் நடக்கிறதுனால மியூட்டேஷன் வருது. இப்போ எனக்கு யூவி ரேஸ் பட்டானே எனக்கு வந்து அந்த இடத்துல கேன்சர் வந்துடும் கிடையாது. யூவி ரேஸ் பட்டு எனக்கு அந்த DNA மியூட்டேஷன் நடந்து அந்த DNA மியூட்டேஷனால் வர ப்ரோட்டீன் வந்து தப்பான ப்ராசஸ் பண்ணுறதுனால தான் எனக்கு அந்த ஏரியாவில் கேன்சர் வருது. ஸோ இது வந்து இன்டைரக்ட்லி ரிவர்சபிள் டேமேஜ். ஓகேவா. இதனால் எனக்கு எண்டோத்தீலியல் டேமேஜ் நடக்குது. இது எல்லாமே வந்து வாஸ்குலர் ஃபேஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பிளட் வெசல் மட்டும் பார்க்குறோம். ஆனால் உனக்கு வந்து இப்போ நான் என்ன சொன்னேன், இங்கே வந்து நிறைய ப்ரோட்டீன்ஸ்லாம் போகும், பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸ்லாம் போகும் அப்படின்னு சொன்னேன். ஸோ எடிமா வருது. ஸோ அந்த எடிமாவை கிளியர் பண்ணுறதுக்கு எனக்கு லிம்ஃப் ஃப்ளோவும் வந்து அதிகமாகணும். ஸோ ப்ராலிஃபரேஷன் ஆஃப் லிம்ஃபேட்டிக் வெசல்ஸுமே வந்து வாஸ்குலர் ஃபேஸில் இருக்கும். ஆனால் அது அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை நம்ம பிளட் வெசலோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ பிளட் வெசல் பற்றி நல்லா தெரியணும். நெக்ஸ்ட்டு வந்து செல்லுலார் சேஞ்சஸ். என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடக்கும்னா, ரோலிங், அதெஷன், டயாபெடிசிஸ், கீமோடாக்சிஸ் நடக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரோலிங்னா என்னென்னு பார்ப்போம். ரோலிங்னா என்னென்னா, இந்த இப்போ மார்ஜினேஷன் ஆகிடுச்சு. ஓகேவா. இந்த வெசல்னால் எனக்கு வந்து இங்கே WBC எல்லாமே வந்துருச்சு. ஆனால் இப்போது எனக்கு வந்து அது எங்கே எண்டோத்தீலியல் டேமேஜ் அந்த கேப் இருக்கோ அந்த ஏரியாவுக்கு வந்து மூவ் ஆகணும். ஓகேவா. இந்த ப்ராசஸ் பேர் தான் வந்து ரோலிங். அது எப்படி நடக்கும்னா, எனக்கு இந்த எண்டோத்தீலியம்க்கும் WBCக்கும் இந்த அக்யூட் இன்ஃப்ளமேஷன் சொல்லும்போது நியூட்ரோஃபில் இருக்கும்.
நியூட்ரோஃபிலுக்கும் இந்த எண்டோத்தீலியமுக்கும் ஒரு வீக் பாண்டு ஃபார்ம் ஆகி அந்த வீக் பாண்டு வந்து அப்படியே ஒரு செல்லாக அப்படியே மூவ் ஆகி எனக்கு வந்து அந்த கேப் வரைக்கும் வரும். ஓகேவா? இந்த ப்ராசஸ் பேர் தான் ரோலிங். எனக்கு அந்த வீக் பாண்ட் எதுக்கும் ஃபார்ம் ஆகும்னா எண்டோத்தீலியம்லேருந்து செலக்டன்ஸ் செலக்டன் பி செலக்டன் இருக்குது. ஈனா எண்டோத்தீலியம், பீனா பிளேட்லெட் செலக்டன். இதுக்கும் எனக்கு அதுக்கப்புறம் நியூட்ரோஃபில்ஸில் சயாலின் லூயிஸ் எக்ஸ் ரிசெப்டார் அப்படின்னு இருக்கும். இது ரெண்டுத்துக்குமே எனக்கு நடுவில் ஒரு வீக் பாண்ட் ஃபார்ம் ஆகுது, அதனால் ரோலிங் நடக்குது. இந்த செலக்டன்ஸும் சயாலின் லூயிஸ் எக்ஸ் ரிசெப்டாரும் நார்மலாக ஆக்டிவாக இருக்காது. இதை வந்து ஆக்டிவேட் பண்ணுற ஃபேக்டர்ஸ் யாருன்னு பார்த்தா கீமோகைன்ஸ், இன்டர்லூக்கின் 1, 8 டியூமர் நெக்ரோசிங் ஃபேக்டர்ஸில் ஆக்டிவேட் பண்ண போகுது. ஓகேவா? ஸோ இப்படி பண்ணிவிட்டு எனக்கு இந்த நியூட்ரோஃபில் வந்து அப்படியே ரோல் ஆகிட்டு அந்த கேப் இருக்க ஏரியாவுக்கு வந்துடும். ஓகேவா? இப்போ இந்த கேப் இருக்க ஏரியாவுக்கு வந்தானே இந்த இடத்துல அது ஸ்டாப் ஆகணும். அந்த ஸ்டாப் ஆகிறதுக்கு எனக்கு ஒரு ஸ்ட்ராங் பாண்ட் வந்து க்ரியேட் ஆகணும். எதுக்கும் இப்போ நடுவில் வந்து ஸ்ட்ராங் பாண்ட் க்ரியேட் ஆக போகுதுன்னா இந்த WBCயில் இருக்க விச் மீன்ஸ் நியூட்ரோஃபில், இந்த இடத்துல நியூட்ரோஃபில்ஸில் இருக்க இன்டெக்ரின்ஸ்க்கும் எண்டோத்தீலியமில் இருக்க விகேம்க்கும் ஐகேம்க்கும் வந்து ஃபார்ம் ஆக போகுது. விகேம்னா என்னென்னா வாஸ்குலர் செல் அதேஷன் மாலிக்யூல், ஐகேம்னா இன்ட்ரசெல்லுலர் செல் அதேஷன் மாலிக்யூல். அதே மாதிரி இது ரெண்டுமே வந்து நார்மல் ஸ்டேட்டில் வந்து இன்ஃப்ளமேஷன் இல்லாதப்போ இன்ஆக்டிவாக இருக்கும். எப்போ வந்து ஆக்டிவ் ஆகும்னா இன்டர்லூக்கின் 8 டியூமர் நெக்ரோசிங் ஃபேக்டர்லாம் எக்ஸ்ப்ரெஸ் ஆகும்போது உனக்கு இது ரெண்டு ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ இது ரெண்டுத்துக்குமே நடுவில் எனக்கு இப்போ வந்து ஸ்ட்ராங் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகிடும். ஃபார்ம் ஆகிட்ட பிறகு எனக்கு இந்த எண்டோத்தீலியமில் உனக்கு வந்து இந்த கேப்பில் உனக்கு வந்து பிகேம் அப்படின்னு ஒன்று இருக்கும். பிகேம் ஃபுல் ஃபார்ம் பார்த்தோன்னா பிளேட்லெட் எண்டோத்தீலியல் செல் அதேஷன் மாலிக்யூல். இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னா டயாபெட்டிஸஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அங்கே அக்யூமுலேட் ஆன எல்லா நியூட்ரோஃபில்ஸுமே அந்த கேப்பில் இழுக்கும். ஓகேவா? எனக்கு அந்த கேப்பில் இழுத்தாலுமே இப்போ இங்கே இருக்குது நியூட்ரோஃபில்ஸு, இந்த இடத்துல இந்த கேப்புக்கு நான் இழுத்தாலுமே இந்த பேஸ்மெண்ட் மெம்பரேனை நான் வந்து கிளியர் பண்ணி அந்த சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷனுக்கு போகணும். ஏன்னா எனக்கு இன்ஃபெக்ஷன் சைட் இங்கே இருக்குது. இதான் வந்து செல் வாஸ்குலர், இதான் வந்து பிளட் வெசல்னால் எனக்கு இந்த ஏரியாவில் வந்து ஏதோ சார்ட் ஆஃப் பாக்டீரியா இருக்குது. இப்போ அதை நான் கிளியர் பண்ணும். இப்போ இந்த ஏரியாவில் கேப் இருக்குது. கேப் ஃபார்ம் ஆகிட்டாலுமே இப்போ எனக்கு நியூட்ரோஃபில்ஸ்லாம் இங்கே வந்துருச்சு. ஓகேவா? நியூட்ரோஃபில்ஸ்லாம் இப்போ எனக்கு இங்கே வந்துருச்சு. ஆனால் இந்த பேஸ்மெண்ட் ஏரியாவை நான் வந்து உடைக்காமல் என்னால் இதுக்குள்ளே போயிட்டு அட்டாக் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்து எனக்கு கொலாஜினேஸ் அப்படின்னு வந்து ரிலீஸ் ஆகும். கொலாஜினேஸ் வந்து யார் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா இந்த நியூட்ரோஃபில்ஸில் இருக்க கிரானியூல்ஸ் தான். ஸோ டீகிரானுலேஷன் நடந்து உனக்கு பேஸ்மெண்ட் மெம்பரேனை லூஸ் பண்ணும். ஸோ இதுதான் பேஸ்மெண்ட் மெம்பரேனா. நான் பேஸ்மெண்ட் மெம்பரேனை கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ இதான் பேஸ்மெண்ட் மெம்பரேனா. எனக்கு பேஸ்மெண்ட் மெம்பரேனில் ஒரு கேப் ஃபார்ம் ஆகிட்டு எனக்கு நியூட்ரோஃபில்ஸ் அங்கே போகும். இப்போ எனக்கு பேஸ்மெண்ட் மெம்பரேனை தாண்டி இப்போ இந்த நியூட்ரோஃபில் வந்துருச்சு. இந்த நியூட்ரோஃபில் வந்து இப்போ பாக்டீரியாவை அட்டாக் பண்ணும். அதுக்கு நான் இந்த நியூட்ரோஃபில் வந்து இப்போ பாக்டீரியா வரைக்கும் ட்ராவல் பண்ணும். இந்த ப்ராசஸ் பேர் வந்து கீமோடாக்சிஸ். இதோட மீடியேட்டர்ஸ் வந்து எக்ஸோஜீனஸாகவும் இருக்கலாம், எண்டோஜீனஸாகவும் இருக்கலாம். எண்டோஜீனஸ் அப்படின்னா நம்ம பாடி ப்ரொடியூஸ் பண்ண போது, எக்ஸோஜீனஸ்னால் பாக்டீரியாவிலேருந்து வரதுனால. பாக்டீரியாவிலேருந்து லைப்போபாலிசாக்கரைட்ஸ் வரும். அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. நம்ம எண்டோஜீனஸ் பற்றி பார்ப்போம். எதெல்லாம் வந்து நம்ம பாடி ப்ரொடியூஸ் பண்ணோன்னா இந்த நியூட்ரோஃபில் வந்து பாக்டீரியா வரைக்கும் போகிறதுக்கு காம்ப்ளிமெண்ட் ப்ரோட்டீன்ஸ் மெயினாக வந்து C5A, C3A மைனர். நெக்ஸ்ட்டு வந்து இன்டர்லூக்கின் B4, லியூகோட்ரின் B4, இன்டர்லூக்கின் 8, கீமோகைன்ஸ். இதெல்லாம் என்ன பண்ணுன்னா இந்த நியூட்ரோஃபில்ஸில் இப்போ வந்து ஆக்டின் பாலிமரைசேஷனை ஆக்டிவ் பண்ணும். ஆக்டின் பாலிமரைசேஷன்னா, ஆக்டின்லாம் உனக்கு வந்து நார்மல் G மாலிக்யூலாக இருக்கும். ஸோ இது வந்து பாலிமரைஸ் ஆச்சுன்னா எனக்கு வந்து ஒரு செயின் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ இந்த ஆக்டின் தானே எனக்கு வந்து மசில் மூமெண்ட்டுக்கெலாம் ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி இந்த ஆக்டின் பாலிமரைஸ் ஆகி ஃபைலோபோடியா வந்து க்ரியேட் ஆகும். ஃபைலோபோடியா வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நியூட்ரோஃபில்ஸ் வந்து பாக்டீரியா வரைக்கும் போய் ரீச் ஆகும். ரீச் ஆகிட்டு ஃபேகோசைட்டோசிஸ் நடக்கும். இப்போது ஃபேகோசைட்டோசிஸ் எப்படி நடக்கும்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த நியூட்ரோஃபிலுக்கும் பாக்டீரியாவுக்கும் ஒரு ரிசெப்டார்ஸ் ஃபார்ம் ஆகி லைகண்ட் ஃபார்ம் ஆகி அட்டாச்மெண்ட் நடக்கும். அதுக்கப்புறம் இந்த பாக்டீரியா வந்து சைட்டோபிளாசம் வந்து அப்படியே உள்ளே எடுத்துக்கும். இதோட சைட்டோபிளாசம் வந்து அப்படியே இதை வந்து உள்ளே என்கல்ஃப் பண்ணிவிட்டு உனக்கு வந்து ஃபேகோசோம்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த ரிசெப்டார் என்னென்னா உனக்கு வந்து மேனோஸ் ரிசெப்டார் விச் வில் பி பைண்டிங் டு மைக்கோபாக்டீரியல் கிளைகோப்ரோட்டீன். இந்த பாக்டீரியாவை சுற்றி இருக்க கிளைகோப்ரோட்டீனில் இருக்க ரிசெப்டாரும் உனக்கு இந்த நியூட்ரோஃபில்ஸில் மேனோஸ் ரிசெப்டார் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது போயிட்டு இந்த கிளைகோப்ரோட்டீன் கூட வந்து பைண்ட் ஆகுது. இந்த ஏன் மைக்ரோபியல் கிளைகோப்ரோட்டீனில் தான் பைண்ட் ஆகுது? நம்ம செல்ஸ்லையுமே தானே வந்து கிளைகோப்ரோட்டீன் இருக்குது. அதில் ஏன் பைண்ட் ஆகலைன்னா, இது கரெக்டாக எங்கே பைண்ட் ஆகும்னா மேனோஸ் ஃப்ரக்டோஸ் அப்படின்ற டெர்மினல் சைட்டில் மட்டும்தான் வந்து இந்த மேனோஸ் ரிசெப்டார் வந்து பைண்ட் ஆகும். இதே நம்ம செல்லில் நம்ம ஹோஸ்ட் செல்லில் பார்த்தோன்னா
உனக்கு டெர்மினலில் வந்து என் அசிட்டைல் கேலக்டோசமைன் இருக்கும், மேனோஸ் இருக்காது, ஃப்ரக்டோஸ் இருக்காது. ஸோ இந்த மேனோஸ் ரிசெப்டார் வந்து பைண்ட் ஆக முடியாது, நியூட்ரோஃபில்ல இருக்க மேனோஸ் ரிசெப்டார் வந்து பைண்ட் ஆக முடியாது. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கேவெஞ்சர் ரிசெப்டார். ஸ்கேவெஞ்சர் ரிசெப்டார் வந்து ஆக்சிடைஸ்டு எல்டிஎல் கூட வந்து பைண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு ஆப்சோனின்ஸ் இருந்துச்சுன்னா பாக்டீரியாவை சுற்றி ஆப்சோனின்ஸ் வந்து கவர் பண்ணும். ஆப்சோனின்ஸ் ஃபேகோசைட்டோசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். எப்படின்னா மேக் த பாக்டீரியா டேஸ்டியர் டு நியூட்ரோஃபில்ஸ் டு ஈட். ஓகேவா? ஸோ அதனால் நியூட்ரோஃபில்ஸ் வந்து அட்ராக்ட் ஆகி இந்த பாக்டீரியாவை இப்போ ஃபேகோசைட் பண்ணிடுச்சு. ஃபேகோசைட் பண்ணிட்டானே இப்போ அந்த பாக்டீரியா அந்த நியூட்ரோஃபில்குள்ளே இருக்குது. இப்போ அந்த பாக்டீரியாவை நான் ஃபேகோசோம் சொல்லுவேன். டியூ டு ஃபேகோசைட்டோசிஸ்னால அந்த நியூட்ரோஃபில்குள்ளே இது போயிருக்கு. ஓகேவா? அதனால் அதை ஃபேகோசோம்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். நார்மல் நியூட்ரோஃபில், ரெஸ்டிங் நியூட்ரோஃபில் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு அந்த நியூட்ரோஃபில்ல லைசோசோம் இருக்குமா, அந்த லைசோசோம் வந்து ஆக்டிவேட்டடாக இருக்குது. லைக் லைசோசோமில் இருக்க NADPH ஆக்சிடேஸ் அப்படின்ற ஒரு என்சைம் வந்து ஆக்டிவேட்டடாக இருக்காது. ஏன்னா அதோட சைட்டோபிளாஸ்மிக் பார்ட்டும் மெம்ப்ரேனஸ் பார்ட்டும் 2 செப்பரேட் ஏரியாவில் இருக்கும். ஆனால் இதே உனக்கு வந்து ஏதாவது ஃபேகோசோம்ஸ் வந்துருச்சுன்னா, லைக் பாக்டீரியாவோ ஏதாவது நெக்ரோஸ் டிஷ்யூவோ அந்த நியூட்ரோஃபில்குள்ளே வந்துருச்சுன்னா இந்த 2 காம்போனண்ட்டும் வந்து சேர்ந்து உனக்கு NADPH ஆக்சிடேஸ் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஓகேவா? இப்போ இந்த ஃபேகோசோம் வந்து இது வந்து எனக்கு லைசோசோம். இந்த லைசோசோம் கூட இந்த பாக்டீரியா வந்து ஜாயின் ஆகிட்டு ஃபேகோலைசோசோம் காம்ப்ளெக்ஸ் வரும். இந்த ஃபேகோலைசோசோம் காம்ப்ளெக்ஸ் ஆக்டிவேட் ஆனானே இந்த NADPH ஆக்சிடேஸ் வந்து 2 பார்ட்டுமே வந்து ஜாயின் ஆகி ஆக்டிவேட் ஆகிடும். ஆக்டிவேட் நடந்தால் இந்த NADPH ஆக்சிடேஸ் என்சைம் இன்னொரு பேர் வந்து ஃபேகோசைட் ஆக்சிடேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நடந்தானே உனக்கு வந்து ரெஸ்பிரேட்டரி பர்ஸ்ட் நடக்கும். ரெஸ்பிரேட்டரி பர்ஸ்னால் இங்கே ரெஸ்பிரேட்டரி, அதனால் ஏன் பேர் வந்துச்சுன்னா இது வந்து ஆக்சிஜன் இன்வால்வ் ஆகிறதுனால. ஓகேவா? O2 வந்து NADPH ஆக்சிடேஸ் கூட ஃபார்ம் ஆகி ரியாக்ட் ஆகி உனக்கு வந்து சூப்பர் ஆக்சைடு வரும். சூப்பர் ஆக்சைடு வந்து சூப்பர் ஆக்சைடு டிஸ்மியூட்டேஷனால் வந்து H2O2 மாறும். ஓகேவா? இப்போ இந்த H2O2 வந்து மட்டும் தனியாக இந்த பாக்டீரியாவை அழிச்சிட முடியாது. இந்த H2O2 கூட எக்ஸ்ட்ரா வந்து மைலோபெராக்சிடேஸ் வேணும். இந்த மைலோபெராக்சிடேஸ் எங்கேருந்து வருதுன்னா நியூட்ரோஃபில் கிரானியூல்ஸில். சப்போஸ் அது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனாக இருந்துச்சுன்னா நியூட்ரோஃபில்ல இருக்க கிரானியூல்ஸில் உனக்கு மைலோபெராக்சிடேஸ் இருக்கும். இந்த மைலோபெராக்சிடேஸ் ப்ளஸ் ஒரு குளோரைட் அயான் சேர்ந்து உனக்கு HOCl வரும். இட் வில் பி மோஸ்ட் எஃபெக்டிவ் டு கில் எனி பாக்டீரியா. இதுதான் வந்து இந்த லைசால் டெட்டாட்லையுமே நம்ம வந்து HOCl தான் யூஸ் பண்ணுறோம், பாக்டீரியோசைடல். ஓகேவா? இஃப் இட் இஸ் அ பேரசைட் இன்ஃபெக்ஷன், பேரசைட் இன்ஃபெக்ஷனில் உனக்கு நியூட்ரோஃபில் வராது, ஈஸ்னோஃபில் காம்ப்ளெக்ஸ் வரும். ஈஸ்னோஃபில்ல உனக்கு வந்து மேஜர் பேசிஸ் ப்ரோட்டீன் அப்படின்னு ஒன்று இருக்கும், MBP. இதுவும் அயோடினும் சேர்ந்து உனக்கு வந்து HOI காம்ப்ளெக்ஸ் வரும். இது வந்து பேரசைட்டை டெஸ்ட்ராய் பண்ணும். இப்போது டெஸ்ட்ராய் பண்ணி முடிச்சிருச்சு. ஓகேவா? இப்போது அந்த ஏரியாவில் எனக்கு நியூட்ரோஃபில்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ அவனை இப்போ கிளியர் பண்ணும். அது கிளியர் பண்ண ஒரு 6 to 24 hours இந்த நியூட்ரோஃபில்ஸ் வந்து இந்த பாக்டீரியாவை கிளியர் பண்ண டைம் எடுத்துக்கும். இதுக்கப்புறம் மேக்ரோஃபேஜஸ் வருவாங்க. இந்த மேக்ரோஃபேஜஸ் வந்து எனக்கு நியூட்ரோஃபில்ஸை கிளியர் பண்ணிடும். ப்ளஸ் இட் ஆல்சோ செக்ரீட்ஸ் இன்டர்லியூக்கின் 10 அண்ட் டிரான்ஸ்ஃபார்மிங் க்ரோத் ஃபேக்டர். இந்த ரெண்டுமே வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ். ஆன்டி இன்ஃப்ளமேஷனுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுன்னா, எனக்கு வந்து இங்கே டியூமர் நெக்ரோசிங் ஃபேக்டர் தான் எனக்கு செலக்டனு அதுக்கப்புறம் இன்டெக்ரின்ஸ் எல்லாம் வந்து ஆக்டிவேட் பண்ணிகிட்டு இருந்தது. ஸோ டியூமர் நெக்ரோசிங் ஃபேக்டரை இன்னோவேட் பண்ணி எனக்கு வந்து இந்த ப்ராசஸை ஸ்டாப் பண்ணும். ப்ளஸ் இந்த டிரான்ஸ்ஃபார்மிங் க்ரோத் ஃபேக்டர் வந்து ஒரு ஹீலிங்குமே வந்து தரும். ஸோ இதில் பார்த்தா தெரியும் உனக்கு வந்து NADPH ஆக்சிடேஸ் வந்து ஆக்டிவேட் ஆனோன்னா சைட்டோபிளாஸ்மிக் காம்போனண்ட்டும் மெம்ப்ரெயின் காம்போனண்ட் ரெண்டுமே சேர்ந்து NADPH ஆக்சிடேஸ் ஆக்டிவேட் பண்ணி எனக்கு H2O2 ஃபார்ம் ஆகுது. அந்த H2O2 கூட வந்து MPO மைலோபெராக்சிடேஸ் ப்ளஸ் குளோரின் தான் எனக்கு HOCl ஃபார்ம் ஆகும். அது வந்து மோர் பாக்டீரியோசைடல். இது ஒரு ப்ராசஸ் நடக்கும். இன்னும் ஒரு ப்ராசஸ் வந்து நைட்ரிக் ஆக்சைடு மெத்தட். நைட்ரிக் ஆக்சைடு வந்து எப்படி வருதுன்னா, இதுவுமே வந்து பாக்டீரியாவை வந்து டேமேஜ் பண்ணும். அது எப்படின்னா, எனக்கு வந்து ஆர்ஜினைன்லேருந்து நைட்ரிக் ஆக்சைடு வந்து வெளியே வருது. ஓகேவா? இது எப்படி வந்து வருதுன்னா, டியூ டு ப்ரெசன்ஸ் ஆஃப் நைட்ரிக் ஆக்சைடு சிந்தேஸ். இந்த நைட்ரிக் ஆக்சைடு சிந்தேஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறது யாருன்னா சைட்டோகைன்ஸ் லைக் இன்டர்ஃபெரான், காமா. அதுக்கப்புறம் மைக்ரோபியல் ப்ராடக்ட்ஸுமே வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். இது என்ன ஆகும்னா, இந்த நைட்ரிக் ஆக்சைடோட இந்த சூப்பர் ஆக்சைடு வந்து சேர்ந்து உனக்கு வந்து ONNO மைனஸ் பெராக்சி நைட்ரேட் வந்து ஃபார்ம் ஆகும். இது வந்து அந்த பாக்டீரியாவை டேமேஜ் பண்ணும். இது எல்லாமே நியூட்ரோஃபில் கூடயே நடக்குது. ஸோ நியூட்ரோஃபில்லே நடக்கிறதுனால எனக்கு ஹோஸ்ட் செல் வந்து டேமேஜ் ஆகாது. இஃப் சப்போஸ் எனக்கு அந்த ஹோஸ்ட் செல்லை விட்டு வெளியே நடக்குது அப்படின்னா, இந்த ப்ராசஸ் எல்லாமே வெளியே நடக்குதுன்னா எனக்கு வந்து டிஷ்யூ டேமேஜ் இருக்கும். லைக் ஹோஸ்ட் செல் டிஷ்யூ டேமேஜ் இருக்கும். பாக்டீரியல் டேமேஜோட எனக்கு எக்ஸ்ட்ரா ஹோஸ்ட் செல் டிஷ்யூ டேமேஜும் நடக்கும்.
ஸோ இந்த ப்ராசஸை நார்மல் செல் வந்து எப்படி வந்து தடுக்குதுன்னா டியூ டு ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கும்னா கேட்டலிஸ் என்ன பண்ணுன்னா இந்த H2O2 வந்து H2O + O2 மாற்றிடும். இது ரெண்டுமே வந்து நம்ம செல்லை வந்து எந்த டேமேஜும் பண்ணாது. நெக்ஸ்ட்டு வந்து குளுட்டதயான் பெராக்சிடேஸ் இந்த H2O2 டீடாக்சிஃபை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு செருலோபிளாஸ்மின் டிரான்ஸ்ஃபரின் அப்படின்ற மாலிகூல்ஸும் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி நம்ம செல்லை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்குது. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? ஃபஸ்ட்டு வந்து சர்க்குலேஷன், வாஸ்குலர் ஃபேஸு, செல்லுலார் ஃபேஸு. வாஸ்குலர் ஃபேஸில் உனக்கு வந்து வேசல் டைலேஷன் நடந்துச்சு, அதனால நடுவில் போகிற WBCலாம் சைடில் வந்து மார்ஜினேஷன் நடந்துச்சு. அப்புறம் கேப் ஃபார்மேஷன் நடந்துச்சு ரிட்ராக்ஷன் ஆஃப் எண்டோத்தீலியம்னால. அதுக்கப்புறம் இப்போ செல்லுலார் ஃபேஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரோலிங் ஆக்டிவேஷன் ஆஃப் செலக்டின், அதுக்கப்புறம் சயாலில் லூயிஸ். செலக்டின் வந்து எண்டோத்தீலியமில், சயாலில் லூயிஸ் வந்து உனக்கு WBCயில் ஆக்டிவேட் ஆச்சு. அதுக்கப்புறம் அப்படியே ரோல் ஆகிட்டு வந்துட்டு இந்த இடத்துல அதர்ஷன் நடந்துச்சு டியூ டு இன்டெக்ரின். அதுக்கப்புறம் விகேம் ஐகேம் மூலிமா உனக்கு வந்து ஸ்ட்ராங் பாண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு, அதர்ஷன் நடந்துச்சு. அதுக்கப்புறம் டயாபெடிசிஸில் எனக்கு பிகேமும் கொலாஜினேஸ் டியூ டு இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் டீக்ரானுலேஷன் நடந்து எனக்கு கொலாஜினேஸ் வந்துச்சு. அது பேஸ் மெம்பரேனை வந்து பிரேக் டவுன் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் கீமோடாக்சிஸ் மூலிமா அந்த நியூட்ரோஃபில் வந்து பாக்டீரியா வந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபேகோசைட்டோசிஸ் நடந்துச்சு. ஃபேகோசைட்டோசிஸ் நடந்துட்டு ஃபேகோசோம் ஃபார்ம் ஆச்சு, ஃபேகோலைசோசோம் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆச்சு. அதுக்கப்புறம் ரெஸ்பிரேட்டரி பர்ஸ்ட் ரியாக்ஷன்லாம் நடந்து எனக்கு பாக்டீரியானா MPO வந்துச்சு, சப்போஸ் பேரசைட்னா MBP வந்துட்டு குளோரின் அயோடின் கூட சேர்ந்துச்சு. இந்த குளோரின் அயோடின் ரெண்டுமே வந்து ஹாலோஜன். ஸோ இந்த ப்ராசஸ் பேர் வந்து ஹாலோஜினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இங்கே வந்து நியூட்ரோஃபில் வந்து சாப்பிட்டு முடிச்சிருச்சு. இப்போ நான் அந்த நியூட்ரோஃபில்லை கிளியர் பண்ணோம், அந்த நியூட்ரோஃபில் கிளியர் பண்ணுறதுக்கு மேக்ரோஃபேஜ் வந்துச்சு. மேக்ரோஃபேஜ் வந்து கிளியர் பண்ணி அந்த ப்ராசஸை முடிச்சிருச்சு. அவ்வளவுதான். திஸ் இஸ் ஆல் அபவுட் அக்யூட் இன்ஃப்ளமேஷன். தேங்க்யூ.